வணக்கங்க நண்பர்களே. அன்னைக்கு நைட் செம குழப்பசிங்க. உனக்கே உட்காந்து திங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் திடீர்னு வந்துச்சு இந்த பர்கர் யோசனை. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்காக பன்னு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன். அந்த பண்ணை பார்க்கும்போது பர்கர் ஞாபகமாகவே வந்துட்டு இருந்துச்சு. சரி இந்த பர்கர் எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் சிக்கன் வேறு இல்லையே, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது முட்டை இருந்துச்சு. சரி முட்டையிலேயே ஆம்லேட் போட்டு ஆம்லேட்டையும் வந்து ஒரு கட்லெட் ஆக்கிடலான்ட்டு அதுக்கு வெங்காயம் மிளகாய் எல்லாம் அரிஞ்சு போட்டு அதை ஒரு ஆம்லேட் பண்ணியாச்சுங்க. அதை ஆம்லேட் பண்ணி எடுத்தோடனே நம்ம பண்ணை வந்து ரெண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பண்ணில் சரி நமக்கு இன்றைக்கி சாஸு எல்லாம் என்ன வேணும்னு பார்த்து என்னோட பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருந்தா. ஆஹா பர்கருக்கு தேவையான அனைத்தும் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டரை வந்து இந்த வடக்கல்ல போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிட்டு இந்த பண்ணை எடுத்து அப்படியே பொத்தனாப்பில் அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு ரெண்டு பக்கமும் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து அப்படியே அந்த பண்ணில் வந்து வாசனை அப்படியே மணக்கோணும் அந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறமா பண்ணை திருப்பி எடுத்தோடனே பண்ணை வந்து ரொம்ப சூடு பண்ணன்னு வச்சுங்களேன் கருகி போயிடு. அப்புறம் பண்ணு நம்ம பர்கர் கிடைக்காது, கறி செடியாக கிடைக்காது. அதனால் அதுக்கு வேண்டான்ட்டு பண்ணை எடுத்தோடனே அப்புறம் மயோனிஸ் இருந்துச்சுங்க. மயோனிஸ் தான் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்லாங்க. மயோனிஸ் நல்லா ஃபுல்லாக பண்ணில் அப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லேசாக ஒரு சாஸு ஒரு துளி, அதுக்கப்புறம் ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சையை திங்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால் வடக்கல்ல அதையும் கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டேன். அதையும் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயராக வந்து இந்த ஆம்லேட் இருக்குது பார்த்திங்களா, ஆம்லேட் போட்டு அதுக்கு மேலே மயோனிஸ், ஏன்னா நமக்கு தான் மயோனிஸ் பிடிக்குமே, ஃபுல்லாக மயோனிஸ் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு மயோனிஸ் பண்ணில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் எல்லாத்துலேயும் மயோனிஸை தடவி அதுக்கப்புறமா சாஸை கொஞ்சம் போட்டு அப்புறம் சரி இனி ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் லேயராக ஆம்லேட் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு போட்டு வடக்கல்ல வச்சாச்சுங்க. வடக்கல்ல வச்சதுன்னே கொஞ்சம் நேரம் சூடாகட்டுன்னு விட்டுட்டேங்க. அதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணணும், இல்லைன்னே முன்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோடனே அப்புறம் தட்டில் போட்டு எடுத்து போய் உட்காந்தாச்சுங்க. சாப்பிட்லான்னு எடுத்து ஒரு வாய்க்கு அடித்தோம் பாருங்க, அடடா என்ன ஒரு டேஸ்ட்டு. உணத்தின்னு என்னன்னு தெரியுங்களா, நமக்கு பிடிச்ச உணவு வந்து நல்லா பசியாக இருக்கும்போது சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் உணத்தி. கடையிலும் கூட இப்படி கிடைக்காதுங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.